إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كعرض استظل تحت شجرة ثم تركها. உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய இறைவனுக்கே எல்லா புகழும், சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் அவர்களது வழிமுறைகளை சரிவர பின்பற்றி வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். புனித ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அதை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், எதை எடுத்து நடக்கக்கூடாது தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கின்றானோ அதை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்காது தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் அடியானாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவிலே உலக ஆசையா சுவன ஆசையா என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிக உயர்ந்த ஒரு படைப்பு தான் மனிதர்களாகிய நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சொற்ப காலம், ஒரு அற்ப காலம் தான் இந்த உலகத்திலே வாழப்போகின்றோம். இந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையை நாம் முடித்துவிட்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தொடர இருக்கின்றோம். அந்த மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது, சிறந்தது, நல்லது, எப்பொழுதும் மனிதர்கள் தங்கி வாழக்கூடியது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அல் குர்ஆன் இம்மை மறுமையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றது, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஅபுன் வலஹுன். இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டானது, வேடிக்கையானது என்பதை இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் மறு உலக வாழ்க்கையை சொல்லும் பொழுது வலல் ஆகிரத்து கைரும் வாபுகா, மறு உலக வாழ்க்கை சிறந்தது, நிரந்தரமானது, என்றுமே மனிதர்கள் தங்கி வாழக்கூடியது என்று மறு உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றது. ஆனால் உலகத்திலே நாம் படைக்கப்பட்ட உயர்ந்த படைப்பான மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை சிறப்பானதாகவும் நிரந்தரமானதாகவும் எண்ணி மறு உலக வாழ்க்கையை மறந்து வாழுகின்றார்கள். ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி தோழர்களை பார்த்து
சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, நீங்கள் காலையில் உயிரோடு எழுந்தால் மாலையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். வைதா அம்சைத்த ஃபலா தன்ததிரிஸ் ஸபா, நீங்கள் மாலையில் உயிரோடு இருந்தால் மறுநாள் காலையை நீங்கள் உயிரோடு எதிர்பார்க்காதீர்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே இது எதை எங்களுக்கு உணர்த்துகின்றது என்று சொன்னால், இந்த காலையில் இருக்கக்கூடிய மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான், நோய் இல்லாமல் இருப்பான், மாலையில் அவன் இருப்பான் என்பதை நிச்சயப்படுத்த முடியாது. அப்படியான ஒன்றுதான் இந்த உலக வாழ்க்கை. இதைத்தான் இந்த மனிதன் பெரிதாக நேசிக்கின்றான், பெரிதாக விரும்புகின்றான், நிரந்தரமானதென்று அவன் சொல்லுகின்றான். இதற்காக வேண்டி உலகத்தில் என்ன என்ன இருக்கின்றதோ அத்தனையும் தேட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். உலகத்தினுடைய ஆசையின் உச்சகட்டத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனிடத்திலே மறுமை சிந்தனை இல்லை, மௌத்தை பற்றிய சிந்தனை இல்லை. இந்த வாழ்க்கை அற்பமானது, நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கின்றதென்ற சிந்தனையெல்லாம் அவன் மறந்து இந்த மனிதன் வாழ்வதை நாங்கள் காணலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி, ஆண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர். அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அவரை பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைராவே, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கைலத் ஜாதத்தி, அதாவது நான் அழுவதற்கான முதலாவது காரணம், நான் இந்த உலகத்தில் தேடிய நன்மைகள் ஒரு சொற்பமாக, மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதை நினைத்து இந்த மரண தருவாயில் நான் அழுகின்றேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அல் ஜன்னத்து வன்னாரு ஐயுஹுமா யஹுதான், அதாவது மறுமையில் நரகமும் இருக்கின்றது, சுவனமும் இருக்கின்றது. இந்த நரகம் சுவனத்திலே எது என்னை உள்வாங்கிக் கொள்ளும் என்று நினைத்து அழுகின்றேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி, அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர், அவர்கள் மரண தருவாயில் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? நான் இந்த உலகத்தில் தேடிய நன்மைகள் என்னிடத்தில் குறைவாக இருக்கின்றது, மறுமையில் நரகம் சுவர்க்கம் இருக்கின்றது, இந்த நான் சுவனம் செல்வேனா நரகம் செல்வேனா என்ற அச்சம் எனது உள்ளத்திலே ஏற்பட்டு நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த உலக ஆசை கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு நிரந்தரமான அந்த மறுமை வாழ்வை சந்திப்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரமல்ல, அத்தனை நபித்தோழர்களும் சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக ஆசைகளை மறந்து மறுமைக்காக வேண்டி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆலியா என்று சொல்லக்கூடிய வீதியோரமாக நடந்து செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு செத்து போன, ஒரு இறந்த ஒரு ஆட்டை தூக்கி அல்லது ஊனமுற்ற ஒரு ஆட்டை தூக்கி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், இது யாருக்கு வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது உயிரோடு இருக்கும் பொழுது கூட மிக மோசமாக இருக்கின்றது, இறந்ததற்கு பிறகு யார் இந்த ஆட்டை வாங்குவது என்று அந்த நபித்தோழர்கள் அந்த நபியிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் செல்லுகின்றார்கள். ஈச்சை ஓலையினால் வேயப்பட்ட
அவர்கள் அந்த பாயிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் நபி அவர்கள் எழுந்து விட்டார்கள். அவர்களுடைய உடம்புகளிலே ஈச்சை ஓலையினுடைய ஈச்சை மட்டையினுடைய அடையாளங்கள் இருந்தது. அப்பொழுது கேட்டார்கள், உங்களுக்கு அழகான ஒரு கட்டிலை போட்டு ஒரு மெத்தையை போட்டு அழகாக தூங்கலாமே, நீங்க இந்த உலகத்தினுடைய ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர், ஏன் இப்படி தூங்குகின்றீர்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், மாலி வலி துன்யா இல்லா கராகிபின், எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு எப்படி என்று சொன்னால் ஒரு பிரயாணியை போன்று. இஸ்தலல்ல தகுந்த ஷஜரத்தின் சும்ம தரகஹா, ஒரு மனிதன் இருக்கின்றான், நீண்ட தூரம் அவன் பிரயாணம் சென்று இளைப்பாறியதன் காரணமாக என்ன செய்வான்? ஒரு மர நிழலில் இருந்து அவன் நிழல் பெறுவான். மீண்டும் அவன் தனது பிரயாணத்தை ஆரம்பிப்பான். அதே போன்றுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி என்று சொன்னால் சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார்களா? இந்த உலகத்தை பெரிதும் நேசித்திருக்கின்றார்களா? அல்லது மறுமையை, அந்த மறுமை நாளையில் உள்ள அந்த சுபீட்சம் நிறைந்த அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்களா? உண்மையிலே நபி அவர்களும் நபி தோழர்களும் அந்த இம்மையை அவர்கள் துச்சமாக மதித்தார்கள். மறுமைக்காக வேண்டி பாடுபட்டார்கள். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகள் செய்தார்கள். கைபர் யுத்தத்தின் போது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், என்ன செய்கின்றார்? ஒரு போர்வையை அவர்கள் கனிமத் பொருட்களில் இருந்து திருடி விட்டார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தினுடைய நெருப்பு அந்த போர்வையை பற்றி எரிக்கின்றது என்று சொன்னார்கள். நபி அவர்கள் கேள்விப்பட்டு விட்டது, இப்படி ஒரு போர்வையை ஒரு நபி தோழர் திருடிவிட்டார். ஏன் கனிமத் பொருட்கள் கிடைத்தால் நபி அவர்கள் அதை எடுத்து பிரித்து பங்கு வைத்து அதை நபி தோழர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே ஆனால் ஒரு நபி தோழர் அதை எடுத்து விட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த போர்வையை நரக நெருப்பு எரித்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். இதை கேட்டு கொண்டிருந்த இன்னொரு நபி தோழர் சொன்னார், நானும் இந்த கைபர் யுத்தத்திலே கனிமத்தாக பெறப்பட்ட அந்த பொருட்களுடைய ஒரு செருப்பின் 2 வார்களை பட்டிகளை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, இதை நீங்கள் பிடியுங்கள் என்று அந்த நேரத்திலே அந்த நபி தோழர் அந்த சஹாபி கொண்டு கொடுத்தார்கள். ஏன், எதற்காக வேண்டி? நாங்கள் இந்த உலகத்திலே ஏதாவது திருடினால், உலகத்திலே அற்ப பொருட்களுக்காக ஆசைப்பட்டால் அதற்குரிய தண்டனையை மறுமை நாளையிலே அபகரித்து கொடுக்க வேண்டும், அல்லது அந்த தண்டனையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அங்கே கொண்டு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் உஹது யுத்தம் நடைபெறப் போகின்றது. அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ன சொல்லுகின்றார்? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அதாவது, மகனே, நான் யுத்தத்திற்கு போகின்றேன். உனக்கு அதிகமான பெண் சகோதரிகள் இருக்கின்றார்கள். அந்த சகோதரிகளை நீ பொறுப்பேற்றுக் கொள். அதே போன்று என்னுடைய கடனும் இருக்கின்றது, எனது கடனையும் நீ பொறுப்பேற்றுக் கொள் என்று அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது மகன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். ஏன் அவர்கள் சொன்னார்கள், உஹது யுத்தத்திலே கொல்லப்படுவது, முதலாவது ஷஹீதாக்கப்படுவது நானாகத்தான் இருப்பேன். எனவே இந்த பொறுப்பை, சகோதரிகளுடைய பொறுப்பையும் எனது கடனையும் நீ பொறுப்பேற்றுக் கொள் என்று அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள்.
அந்த வகையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானது. உலகத்திலே ஆசை கொண்டால் நாங்கள் மறுமை இழந்து விடுவோம். கபருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. மறுமையில் சுபீட்சம் நிறைந்த அந்த சுவனம் கிடையாது. இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துட்டு செல்லுவோம். மறுமையில் அந்த சுபீட்சம் நிறைந்த அந்த சுவனத்திலே எதுவுமே அனுபவிக்க கிடையாது என்பதை நாம் இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி தோழர்களுடைய நபியுடைய காலத்தை பாருங்கள். நபி அவர்கள் 63 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். அபூபக்கர் அலி 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அலி அலி அல்லாஹு தாலான் அவர்கள் 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3வது கலீஃபா அவர்கள் தான் 82 வருட காலங்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். 63 வருட காலம் என்பது மிக ஒரு சொற்பமான காலம், ஒரு சின்ன வயது. அதற்குள் அதிகமான நபித்தோழர்கள், நபி உட்பட அதிகமான நபித்தோழர்கள் மரணித்திருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனை பேர் 60 வயதை அடைந்தவர்கள், 62 வயதை அடைந்தவர்கள், 65 வயதை அடைந்தவர்கள் இருக்கின்றோம். நாங்கள் மறுமைக்காக வேண்டி என்ன நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம், எதை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு உலகத்தினுடைய ஆசைகள் வருகின்றதா, உலக மோகங்கள் வருகின்றதா, உலக இன்பங்கள் உங்களுக்கு வருகின்றதா, நீங்கள் அதிகமாக ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்று அதிகமாக நீங்கள் ஜனாசாக்களில் கலந்து கொண்டால் 1-2 மலையளவு, பெரிய மலையளவு நன்மை என்று சொன்னார்கள். இரண்டாவது, உங்களுக்கு மௌத்தை பற்றிய, மரணத்தை பற்றிய, மறு உலக வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள், பக்குவங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வரும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம்? ஜனாசாவை பார்ப்பதற்காக செல்லுகின்றோம். ஜனாசா வீடுகளுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். ஜனாசாவை பார்க்கின்றோம். 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உடனடியாக வந்து விடுகின்றோம். ஆனால் முன்னொரு காலத்திலே ஜனாசா வீட்டுக்கு சென்றால் ஜனாசாவை குளிப்பாட்டி கபனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்கின்ற வரைக்கும் அதில் இருந்துவிட்டு பூரணமான அந்த கூலியை பெற்ற நிலையிலே நாம் திரும்பி வருவோம். ஆனால் இன்று நாம் ஜனாசா வீட்டுக்கு சென்றதும் பார்வையிடுகின்றோம். உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்திலே சொல்லுகின்றோம், எனக்கு வேலை இருக்கின்றது, மிக முக்கியமான தேவை இருக்கின்றது, நான் செல்ல போகின்றேன் என்று அந்த 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களில் அந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லுகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கின்றது, இதுதான் மறு உலக வாழ்க்கையினுடைய முதலாவது படித்தரம் என்று சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதிகமாக ஜனாத கபர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் தனது தாடி நனைகின்ற அளவுக்கு அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வேளையிலே நபித்தோழர்கள் கேட்பார்கள், ஏன் நீங்கள் விம்மி விம்மி தேமி தேமி நீங்கள் அழுகின்றீர்கள் என்று, கபரடியில் உட்கார்ந்து ஏன் அழுகின்றீர்கள் என்று. அப்பொழுது சொல்லுவார்கள், இந்த கபர் இருக்கின்றது, மன்னரை வாழ்க்கை இருக்கின்றது, இதுதான் மறு உலகத்தினுடைய முதலாவது படிக்கட்டு, முதலாவது படித்தரம் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே இந்த உலகமா மறு உலகமா சொர்க்கமா என்று சொன்னால் எங்களுக்கு மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நிம்மதியானது. நாங்கள் எந்த மௌத்திலிருந்து, எந்த மரணத்திலிருந்து விரண்டோடுகின்றோமோ, எங்கிருந்தாலும் அந்த மரணம், அந்த மவுத் எங்களை வந்தே தீரும், அடைந்தே தீரும். இந்த உலகத்திலே யாரும் நித்திய ஜீவன்களாக, நித்திய மனிதர்களாக வாழ முடியாது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்வதை நாங்கள் காணலாம். எனவேதான் நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்திலே மோகம் கொள்ளாமல், உலகத்திலே மூழ்காமல்,
மறுமைக்காக, மன்னரைக்காக வேண்டி நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுடைய கரங்களிலே அல் குர்ஆன் இருக்கின்றது. அந்த அல் குர்ஆனை நாங்கள் கையிலே எடுத்து புரட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஓதி பாருங்கள். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அதாவது இது வேத நூல், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இது நல்ல மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதென்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகின்றது, அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்கள் மறுமை நாளையிலே நாங்கள் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மறைவான விடயங்களை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், அதே போன்று மலாயிக்காமார்களை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் இந்த தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மறுமை நாளையிலே இந்த சுபீட்சம் நிறைந்த அந்த சுவனம் கிடைக்கும். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்கள் மறுமைக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து நன்மையான காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த பண்பு வர வேண்டும், அந்த பக்குவங்கள் வர வேண்டும், அந்த பண்பாடுகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த சுவனத்தினுடைய ஆசை வரும், சுவனத்துடைய நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். ஏன் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து, நான் தந்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக, இறை பாதையில், பள்ளிக்காக, நன்மைக்காக, கல்விக்காக, வேறு நன்மையான காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் அந்த மறுமையில் அந்த சுவனம் கிடைக்கும். ஏன், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் சதகா செய்கின்றான் என்று சொன்னால், ஒரு பேரித்தம் பழத்தை, ஹலாலான உழைப்பில் இருந்து ஒரு பேரித்தம் பழத்தை அவன் தர்மம் செய்வான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தனது வலக்கரத்தால் வலது கையால் நீட்டி வாங்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அதை மறுமை நாளையிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது ஒரு பெரிய மலையாக, பெரும் மலையாக எங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். ஏன், சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவுகளில் அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னர் நாங்கள் ஓதுகின்றோம். அதனுடைய இறுதி பகுதி எதை சொல்லுகின்றது, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை மறுமை நாளையிலே சந்திக்க வேண்டும் அல்லது சுவனத்தை அடைய வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நல்லறங்கள் செய்யட்டும், நன்மைகள் செய்யட்டும். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே எந்த இணையும் கற்பிக்க வேண்டாம் என்று அந்த சூரத்துல் காஃபினுடைய இறுதி பகுதி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த பண்பாடுகள் இருக்கின்றதா? சுவனம் நுழைய வேண்டும் என்று சொன்னால், சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது என்று சொன்னால் எங்களது வாழ்க்கையில் நல்லறங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் பள்ளிக்கு வர வேண்டும், ஜமாத்தோடு வந்து தொழக்கூடிய பழக்கங்கள் இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன சஃபல் அவ்வல் கஸஃபில் மலாயிகா. இந்த முதலாவது சஃப் இருக்கின்றது மலாயிகாமார்களுடைய சஃப் என்று சொன்னார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாங்கு சொல்வதில் கிடைக்கக்கூடிய நன்மையையும் முதல் சஃபில்
வலது பக்கத்தில் இருக்கக்கூடியதையும் அதனுடைய நன்மையையும் எனது மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால் சீட்டு குலுக்கி அந்த சப்பிலே வந்து நிற்பார்கள். முதல் சப்பிலே அதுவும் வலது பக்கமாக முஅத்தினுக்கு வலது பக்கமாக நிற்பார் என்று சொன்னார்கள். பாங்கு சொல்வதற்கு ஆசை கொள்வார்கள், ஆர்வத்தோடு வந்து பாங்கு சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த பக்குவங்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றதா? அதே போன்று அந்த சுவன ஆசைகள் எங்களுக்கு மத்தியில் இருந்தால் நபியிடத்திலே இருந்த ஆகப்பெரிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அந்த சகிப்புத்தன்மை, சபுர், பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்று. நபியிடத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு பண்புதான் சகிப்புத்தன்மை, பொறுமை. நாங்கள் சொல்லுவோம் சில சந்தர்ப்பத்திலே என்ன சொல்லுவோம், பொறுமைக்கு எல்லை இருக்கின்றது என்று சொல்லுவோம், பொறுப்பதற்கும் எல்லை இருக்கின்றது என்று. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் பொறுமைக்கு எல்லை கிடையாது, பொறுமைக்கு எல்லை கிடையாது என்று சொன்னார்கள். அஸ்ஸப்ரு தியாவும், பொறுமை சகிப்பு தன்மை என்பது ஒளிச்சுடர் என்று சொன்னார்கள். எங்களுக்கு சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த பண்பு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். ஒருமுறை ஒரு நபி தோழர் வந்து நபியிடத்திலே சொன்னார்கள், அவுசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு நல்லுபதேசம் சொல்லுங்கள் நபியே, எனக்கு ஏதாவது ஒரு நல்லுபதேசம் சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ சகிப்பு தன்மையோடு பொறுமையாக இருந்து கொள், லா தகதம், நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள். நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது விடுத்தம் கண்டதற்கும் கோபப்படாதே, சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்கின்றார்கள். மூன்றாவது விடுத்தமும் அந்த நபி தோழர் கேட்டதற்கு நீ கோபப்படாதே, சகிப்பு தன்மையோடு இரு, எனவே உனக்கு அந்த குணம் உனக்கு சுவனத்தை பெற்றுத் தரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். நான்காவது கேள்வி கேட்காமல் அந்த நபி தோழர் திரும்பி சென்று விட்டார்கள். அப்படியான தன்மை வர வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபியுடைய மனைவி என்ன சொல்லுகின்றார்கள், நபியுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் இரண்டு சந்தர்ப்பத்திலே தான் தனது கரத்தை நீட்டி இருக்கின்றார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய ஹத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது அல்லாஹ்வுடைய ஹத்தை, அதாவது களவெடுத்தால் கரச்சேதம். ஒருவர் திருமணம் முடித்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்காத ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு 100 கசையடி அடிக்க வேண்டும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கரத்தை நீட்டி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் யுத்தம். யுத்தத்திலே நபி அவர்கள் கரத்தை நீட்டி இருக்கின்றார்கள். யுத்தம் என்று சொன்னால் சண்டை, எதிரிகளோடு போர் செய்வது. அந்த நேரத்திலே இரண்டு கரங்களையும் கட்டிக்கொண்டு பொறுமையாக இருந்தால் அது முட்டாள்தனம். ஏன், நாங்கள் யுத்தத்திற்கு சென்றிருக்கின்றோம், போருக்கு சென்றிருக்கின்றோம், அவர்களும் அடிப்பார்கள், நாங்களும் அடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தன்னையும் இழந்து தனது தோழர்களையும் நபி அவர்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் அந்த சந்தர்ப்பத்திலே தான் அவர்கள் அப்படி தனது கரத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சகிப்பு தன்மையை இழந்து அவர்கள் இந்த இரண்டு சந்தர்ப்பத்தையும் தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அவர்கள் பொறுமை இழந்ததை காண முடியாது, கரத்தை நீட்டிய சந்தர்ப்பத்தை காண முடியாது. ஏன், உண்மையிலே இந்த பொறுமை, அந்த சுவன ஆசை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மைகள், பொறுமைகள் வர வேண்டும். அதே போன்று கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். இரகசியமாக பரகசியமாக எங்களால் முடிந்த தர்மங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வயது சிறுவன் என்ன செய்கின்றான், நபியிடத்திலே 10 வருடங்கள் பணிவிடை செய்தார்கள், 20 வயது வரைக்கும் இருந்தார்கள். நபி அவர்கள் ஒரு தேவைக்காக வேண்டி அவர்களை வெளியிலே அனுப்பினார்கள். அனஸ் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், வரவில்லை. வீட்டினுடைய கூரையின் மேல் ஏறி அவர்களை எதிர்பார்த்தார்கள், அப்பொழுதும் வரவில்லை. வந்ததற்கு பிறகு எதுவுமே சொல்லவில்லை. அப்படி சகிப்புத்தன்மையோடு நபி அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களோடு பழகிய சந்தர்ப்பமாக இருக்கலாம்,
யுத்த காலமாக இருக்கலாம், மனைவியோடு வாழ்ந்த காலமாக இருக்கலாம், அதே போன்று மார்க்கத்தை மக்களுக்கு சொன்ன காலமாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இந்த சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். எனவே இந்த உலக ஆசையா அந்த சுவன ஆசையா என்று கேட்டால் எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் சுவன ஆசைதான். கடுகளவும் உலக ஆசை இருக்காது. யார் இந்த உலகத்தை நேசிக்கின்றார்களோ அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவன் விரும்பியதை கொடுத்து விடுவான். மறுமையில் அவனுக்கு பங்கு கிடையாது என்பதை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கையினுடைய விரலை கடலில் போய் அமிழ்த்துங்கள். அமிழ்த்தியதன் பின் அந்த விரலை கடல் தண்ணீரில் இருந்து தூக்கி பாருங்கள். அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் வருகின்றதோ அதே போன்றுதான் மறுமையும் இம்மையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இம்மை அந்த விரலில் வந்த தண்ணீர் தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எனவே மறுமையில் நாங்கள் அந்த சுவன ஆசை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஐவேளை தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று சகிப்புத்தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விவகாரங்களிலேயும் மார்க்கம் எதை சொல்லி இருக்கின்றதோ அதை நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் கடைபிடிக்க கூடியதாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு அம்சத்தை சொல்லுகின்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நீங்கள் இந்த உலகத்திலே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் அற்பமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எடுத்து நடங்கள். உங்களுக்கு பெரிய நன்மைகள் நற்கூலிகள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த வகையிலே எப்பொழுதும் மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து நாங்கள் மார்க்கத்தை பேணி நடந்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.